ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிவிஎஸ் குட்டி பேசிக்கிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மூபி 47 அப்டேட் வந்தது தான் வந்துச்சு. ஒரே கிளிச்சாக வந்துருச்சு. சரி வாங்க, நம்ம இப்போக்குள்ளே கேமுக்குள்ளே இருக்க அப்டேட்லாம் என்னென்ன வந்துருக்குன்னு பார்த்துடலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரோரா பண்டல், ஈவோ பண்டல் வந்து நம்ம கேம் ஃபைல்லையும் ஆட் ஆகிடுச்சு. நம்ம எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். இது வந்து எப்போ வர போகுதுன்னா, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்போ வருதுன்ட்டு. இந்த பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து கொடுத்துருக்கானுங்க. அந்த கோப்ரா பண்டலுக்குலாம் 5 கலரோ ஏதோ சம்திங் கொடுத்தானுங்க. கலர் நிறையா கொடுத்துருந்துக்கலாம், ஆனால் 2 கலரையும் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர், இன்னொரு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுலேயும் பின்னாடி நிறைய வருது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த டெய்ல் வந்து நல்லாவே கலராக தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எமௌண்ட்லாம் பார்க்கவே தரமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பண்டல் வந்து புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பேட்டில் கார்டுன்னு ஒரு அந்த கார்டு நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா அப்புறம் நர்டோலையும் அந்த கார்டு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டியோ எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அனிமேஷனும் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லுக் சேஞ்சிங், இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ராயல் கார்டு. அந்த கார்டு நம்ம சிஎஸ் இந்த மாதிரி போனோம்னா எத்தனை ஹெட்ஷாட் ரேட் வச்சுருக்கோம் அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷனு, அந்த பனிலேருந்து உடஞ்சி வர மாதிரி பக்கத்தில் ஒரு ஓனாயே வர மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அரோரா ஈவெண்ட்டால் தான் முடிஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம விஸ்ட் லிஸ்ட்டை வந்து 10 மடங்கு 10 பேஜ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இதில் என்ன புதுசாக கொண்டாந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விஷ் லிஸ்ட்டை போட்டு வச்சுப்போம். அதை எத்தனை பேர் கொடுத்து வச்சுருக்கான்னு பக்கத்துலேயே பார்த்துடலாம். இந்த 1 மில்லியன் பேர் இந்த மாதிரி இது வந்து கேமு இப்போ பக்கில் இருக்குது. ஸோ அதனால் வர மாட்டேங்குது நம்மளுக்கு. சரி, நம்ம சேனலு இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துக்கிறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈவோராயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை ஸ்பின் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா சைட்லேயே காமிக்குது. நான் வந்து ஈவோலா கன்லாம் அவ்வளோவா எடுக்க மாட்டேன். ஸோ அது வந்து 19 ஸ்பின் தான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, அடுத்து வந்து வெப்பன் ராயில் வந்து 2 கன்று காமிச்சிருந்தோம். அதில் 2ல் எதனா ஒன்று வரும்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் மேக கொடுத்து விட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் அக்யூரேசி, 1 ரீலோட் ஸ்பீடு, மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸு. இது வெப்பன் ராயலுக்கு ஒருத்தான கன் ஸ்கின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 100 கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்கின் வந்து தீம் கன் ஸ்கின் வந்து விட்டுருக்காங்க. அக்யூரேசி ரேட் ஆஃப் ஃபயரு. இது சரி சுற்றி எடுத்துட்டோன்னே சுற்றிட்டேன். இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 100 ஸ்பின்னில் தான் தருவாங்க. அது வந்து கேரண்டி ப்ரைஸு. சரி வாங்க, வந்து அடுத்து ஒரு 10 ஸ்பின்னாக போட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இலக்கம் இருக்குது நம்மளுக்கு, இன்னும் வந்து 2 ஸ்பின்னு இருக்குது. எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்த அப்டேட்டுக்குள்ளே என்னென்னு போயிடலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மேக ஸ்கின்னும் கிடச்சிடுச்சு. இந்த மேக ஸ்கின்னு எடுத்தவங்களாம் மறக்காமல் கமெண்டில் வந்து ஒரு பர்பிள் கலர் ஹார்ட்டாக போட்டு போயிடுங்க. சரி வாங்க, அடுத்து என்ன அப்டேட்னு பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து இப்போ புதுசாக மேஜிக் இப்படிலாம் நிறையா பண்டல், ஒரு 10 பண்டல் கிட்ட ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி வாங்க, அது என்னென்னு போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே பழைய ஃப்ரீ ஃபயரில் இந்த மாதிரி ஹைலைட்டுன்னு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் ஒரு எக்கச்சக்கமாக புது பண்டல் அள்ளி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த பண்டல்லாம் ஏதோ மிஸ்ட்ரி ஷாப் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்டில் வந்ததெல்லாம் இப்போ வந்து ஸ்டோர்லேயே விட்டானுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல் பண்டல்லாம் இதில் விட்டு வச்சுருக்காங்க. இது எப்படின்னு தெரில கைஸ். ஸ்டோர்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பண்டல் பை பண்ணால் எந்த பண்டல் பை பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நிறையா பண்டல் விட்டுருக்காங்க புதுசு புதுசாக. அந்த ஃபீமேல் பண்டல்லாம் இப்போதையும் பார்க்குறேன் நான்லாம். நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி பண்டல்லாம்? அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதோட அன்னை பண்டல் போல், இதுவும் பையிலெலாம் ரோஸ் வச்சிட்ருக்கு. இந்த பண்டல் ஏற்கனவே இந்த 2 பண்டல் வந்திருக்கு. ஸோ இந்த பண்டல் நான் பார்த்ததில்ல. இது வந்து அட்வான்ஸ் சர்வரில் இந்த பண்டல் இருக்கும். அட்வான்ஸ் சர்வர் போனோட்டே நம்மளுக்கு இந்த பண்டல் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து ஒரு 2-3 ஹேர் வந்து புதுசாக விட்ருக்காங்க, ஃபீமேலுக்கும் மேலுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸு சட்டையில் இந்த சட்டை வந்து என்னோடய ஃபேவரட் சட்டை. அந்த சட்டை வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்டு எதுவும் புதுசாக வந்திருக்கான்னு பார்த்தோம். பெட்டு எதுவும் வரல. சரின்ட்டு மேஜிக் இப்போ வந்து பார்த்தோம். மேஜிக் இப்போ பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, பரவாயில்ல. பண்டல்லாம் புதுசாக இறக்கியிருக்காங்க. இந்த டாப் கேமர் பண்டலு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராஜா பண்டலு, கிங் பண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹிந்தி யூடியூபர் போட்டிருப்பார் அந்த பண்டல், அஜுபாய் அந்த பண்டல் போட்டிருக்காரு அந்த பண்டலு. அப்புறம் பார்த்திங்கன்னா பேண்டிட் பண்டலு, இந்த மாதிரி நிறையா பண்டல் விட்ருக்கானுங்க. என்கிட்ட ஒரு
இதில் ஒரு 2 மேஜிக் கியூப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் ஒரு 200 கிட்ட இருந்துச்சு. மேஜிக் கியூப் பண்டல் வந்து என்கிட்ட வந்து நிறையா இருக்கனால நான் எதுவும் எடுக்கல. சரி இன்னும் நிறையா பண்டல் வந்தால் நல்ல பண்டல் வந்து எடுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எதுவும் பண்டல் எடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் அதிலலாம் பார்த்தோம். அது எதுவும் அப்டேட் கொண்டு வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 க்ளோவால் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த புளி க்ளோவால், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தவக்கால க்ளோவால், தவக்காலா இது ஏதோ ஒரு டீமனோட க்ளோவால், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு வச்ச க்ளோவாலு இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டானா ஒரு 3 கட்டானா, சூப்பர் கட்டானா. இது பார்த்தீங்கன்னா இந்த கட்டானா தரமாக இருக்குது. நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா ஷேடோலாம் போட்டு இந்த கட்டான் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ப்ளூ கலரில் தண்ணி மாதிரி ஏதோ ஓடிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா திருடியும். சரி வாங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேரக்டர் வேறு புதுசாக வந்து கொடுத்துருந்தாங்க. சரி வாங்க அந்த கேரக்டர் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். கேரக்டர் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து லாகின் பண்ணாலே நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த கேரக்டர் வந்து 7 டேஸ்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 200 நிமிஷம் வேறு விளாடணும். இது வேறு நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன். சரி வாங்க அடுத்து வந்து போய் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். வாங்க கேரக்டரை போய் தேடிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கேரக்டர் கடைசியாக கிடைக்கும். ஏன்னா என்கிட்ட எல்லா கேரக்டருமே இருக்குது. மேக்ஸிமம் ஆடம் கூட இருந்துச்சு. சரி வாங்க அம்மா போய் கேரக்டரை தேடி ஒரு பண்டலை வச்சு போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கேரக்டர் எப்படி இருக்குன்னு. கேரக்டருக்கு இன்னும் ஒரு ஸ்கில் வைக்கணுமா. ஒரு ஸ்கில் வந்து மோக்கோ வச்சுட்டு வந்து போய் ஒரு லோன் உல்ஃப் போய் விளாண்டு வைப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா சட்டை ஓகேவாக இருக்குது. சட்டை வந்து நம்ம வந்து இந்த ஃபேண்ட்டை வச்சுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஷூ, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டலோட மாஸ்க்கு ஓகே. அதில் பார்க்க பக்காவாக இருக்கேன். ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு வந்து ஒரு லோன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோன் உல்ஃப் போட்டு நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னு, யூஸ்ஃபுல்லாக இருக்கா எப்படின்னு இருக்குன்னு. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேட்சும் போயிடுச்சு. இந்த கேரக்டர் வந்து எப்படி யூஸ் ஆகும்னு நினச்சேன்னா நான் வந்து இந்த கேரக்டரை யூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து எனிமி அந்த சைடு கவரில் இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது வந்து இதை போட்டால் வந்து நம்மளுக்கு அந்த சைடு இருக்கணும் வந்து காமிக்கிது. அந்த சைடு இருக்கேன் அந்த மாதிரி. இப்போ பாருங்களே, இப்போ அந்த சைடு ஓடிட்டுறானா அப்படி வந்து காமிக்கிது. ஆனால் அங்கேருந்தே அடிக்க முடியல அவனை. பார்த்திங்கன்னா ஒரு ஒன்டாவை போட்டு முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா புதுகன் கைஸ். புதுகன் எடுத்து அடித்து பார்த்திங்கன்னா என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு இப்படி இருக்க மாதிரி தான் காமிக்குது. ஆனால் அந்த சைடு வந்து அப்படி அடிக்க முடியல. அப்படி தான் நான் நினச்சேன். ஓகே கைஸ், இந்த கேரக்டரோட அப்டேட் அவ்வளோதான். சரி வாங்க அடுத்து வந்து நம்ம வந்து மேப்பில் என்னென்னா மாற்றிருக்கானுங்கன்னு மேப்பில் போய் பார்க்கலாம். மேப் ஒரு கிளாசிக் மேட்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல் நம்மளுக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாக் டவர் தான் கொடுத்துருக்கானுங்க. கிளாக் டவரில் பார்த்திங்கன்னா ஏதோ ட்ரீ மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இறங்கையிலே பார்த்திங்கன்னா எனிமி எத்தனை பேர் இறங்குறாங்கன்னு நம்மளுக்கு வந்து ஒரு டாட் ஆட்டம் வந்து ரெட் கலரில் காமிக்குது. இதில் பார்த்திங்கன்னா மித்த இடத்தோட கிளாக் டவரை மட்டும்தான் நிறையா வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ட்ரீலாம் வச்சு நிறையா வச்சு. சரி வாங்க நம்ம வந்து இறங்கிட்டு கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல் இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்பி பாட்டி கிடச்சிச்சு. சரி எடுத்துகிட்டு நம்ம ஸ்கில்லை போட்டு பார்ப்போம் என்ன எத்தனை பேர் இருக்கானுங்கன்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஏதோ மரமாட்டம் ஏதோ நட்டு வச்சுருக்காங்க. சரி மேலே ஏறி பார்க்கலாம். மேலே எதுவும் நின்றால் லூட்டிட்டு தருமான்னு ஏறி நின்று பார்க்கலாம். பார்த்தா கீழே தள்ளி விட்றோம். சரி மறுபடியும் ஏறி பார்ப்பேன். சரி வாங்க நம்ம வந்து எனிமி இங்கே ஒருத்தன் ஒரு பாட்டு நிற்பேன். அது வந்து பாட்டு மேத்தையும் கனெக்ட் ஆகிருக்கும். சரி அவனை அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கேரக்டர் ஸ்கில் வந்து இந்த கேரக்டர் மாதிரி யூஸ் ஆகுமான்னு பார்த்தேன். ஆனால் அந்த கேரக்டர் மாதிரி யூஸ் ஆகலை. பார்த்திங்கன்னா அவனை அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் பார்த்தா நம்மளை அடிச்சு விட்ருவான். பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோலா மேட்ச் போட்டனால நம்ம வந்து டக்குன்னு ரிவே ஆகி வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து கிளாக் டவர்லேருந்து கீழே இறங்கினோம்னா கீழே வந்து எத்தனை எனிமி இருக்கான்ட்டு நம்மளுக்கு வந்து டாட்டாக காட்டுது. அப்படியே ரெட் கலரில் இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைடு இப்படி. இது ஒரு சூப்பரான இதுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து தெரியாதனமாக எங்கேயாச்சும் இறங்கிட்டோம்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கேட்டிங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை வச்சு நிறையா விளாட்லாம். இப்போ பாருங்கள் நான் ஏகேயோடு தான் அந்த சைடு போவேன். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் மோடில் போய் விளாண்டு இருப்பேன். பாவம் எனக்கு வந்து எந்த சைடு ஏறணும்னு தெரில. நான் அது பக்கத்தில் போய் நின்றேன். ஆனால் ஏறது காமிக்கலாம். நான் வந்துட்டு போனேன்.
சரின்ட்டு அவனை அடிச்சு விடுவேன். பாருங்க ஏகே போட்டு நான் இந்த மேலே ஏறிடலான்ட்டு ஏறி பார்த்தேன். ஆனால் ஏறுற பட்டன் எனக்கு காமிக்கல, பக்கம் என்னமோ தெரில. அவனை பார்த்தா அடித்து முடிச்சுடுவேன். சரி பார்த்தா அடித்து முடிச்சுட்டு நேராக மேலே போயிடுவேன். மேலே போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த மரத்தில் ஏறி பார்ப்பேன், ஏறி எதுவும் லூட்டு விட்டு தரேன் அப்படின்ட்டு பார்த்தா மறுபடியும் ஏறி பார்த்தேன், கீழே வந்துட்டேன். சரி இந்த வாட்டி ஏறி நின்று பார்ப்போம், நம்மளுக்கு எதுவும் லூட்டு இட்டு தரதா இல்லை இந்த மரம் சும்மா தானான்ட்டு பார்த்தா ஏறி நின்று பார்ப்பேன். ஆனால் லூட்டும் தரல, ஒரு மண்ணும் தரல. சரி நானும் குத்தி பார்த்துட்டு சரின்னு மறுபடியும் போய் அவுட் ஆக போயிடுவேன். பார்த்தா மறுபடியும் நம்ம செத்தவன் எங்கேயே செத்துருவான். பாருங்கள், இங்கே திடீர்னு ஓடிட்டுருப்பேன், பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளேயே என் தலைவன் இருப்பான். சரின்னு பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கன் எடுக்க போவேன். ஏகே எடுத்துட்டுனா பார்ப்பேன், அவன் வந்து அங்கே அடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூமெண்ட்டே கொடுக்க முடியலனா ஒரு ஒன்டாவை கூட அடிக்க முடியல. அது எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கு அப்படி இருக்கான்னு என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஆரில் வந்து பிஆர் சிஎஸில் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோய்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் அந்த ஏதோ ஸ்டைல் மாதிரி ஏதோ இருக்குது, அது வந்து ஏதோ புதுசாக கொண்டாந்துருக்கானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அது வந்து எல்லாருமே 12 ஹீரோய்க்கு போயிருப்பீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் கொடுத்துருப்பானுங்க. அடுத்து என்ன டைட்டில் வரப்போகுதுன்னு அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம் கைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா எதுவும் புதுசாக மேப் கொண்டாந்துருக்காங்க பார்த்தேன், அதுவும் கொண்டாடல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ வாய்ஸ் பேக்லாம் கொடுத்துருக்காங்க, ஹிந்தியில் கொடுக்குறாங்க, இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து தமிழில் தருவானுங்க, தமிழில் நம்மளுக்கு தரவே மாட்டுறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே கைஸ், பாய்.